Rishi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. ரத்து செய்யப்பட்ட யுஜிசி நெட் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வுகளுக்கான தேதிகளை அறிவித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன் வணக்கம். எந்தெந்த தேதிகளில் இந்த தேர்வுகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு, அதாவது நீட் தேர்வுக்கான கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானதாக எழுந்த சர்ச்சை, அது தொடர்பான கைது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளால் மிகுந்த அதிர்வலை நாடு முழுவதும் ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக பல்வேறு தேர்வுகளை ரத்து செய்தும், அதே போன்று ஏற்கனவே நடைபெற்ற சில தேர்வுகளை ரத்து செய்தும், சில தேர்வுகளை தள்ளி வைத்தும் தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை எடுத்திருந்தது. குறிப்பாக முதுகலை நீட் தேர்வு ஒரு நாளுக்கு முன்னதாக திடீரென்று அந்த தேர்வை வேறொரு தேதிக்கு தள்ளி வைக்கப்படும் என்று தேதி குறிப்பிடாமல் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதே போன்று பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளர் பணிக்கு தகுதி பெறுவதற்கான யுஜிசி நெட் தேர்வு என்பது ஜூன் மாதம் நடைபெற்ற நிலையில் அந்த தேர்வையும் ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதே போன்று 2 தேர்வுகள், அதாவது ஒருங்கிணைந்த ஆசிரியர் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு என்பது NCET என்ற ஒரு தேர்வு, அந்த தேர்வை தள்ளி வைத்தது. இதே போன்று ஆராய்ச்சி படிப்புகளுக்கான அந்த கல்வி உதவித்தொகை திட்ட படிப்புகளுக்கான CSIR UGC நெட் என்ற ஒரு தேர்வும் தள்ளி வைக்கப்பட்டன. இந்த கேள்வித்தாள் கசிவு விவகாரம் காரணமாக இதிலும் இது போன்ற பிரச்சனைகள் எழுந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் காரணமாக இது போன்ற சில நடவடிக்கைகளை தேசிய தேர்வு முகமை எடுத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது 3 தேர்வுகளுக்கான புதிய அட்டவணையை தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. அதன்படி NCET என்ற தேர்வானது ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வியியல் படிப்புகளில் அந்த பொது நுழைவுத் தேர்வு என்பது ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று ஆராய்ச்சி மற்றும் விரிவுரையாளர் அந்த பணிக்காக நடக்கக்கூடிய அந்த CSIR தேர்வு என்பது ஜூலை 25 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுகள் வழக்கமாகவே கணினி வழியில் நடைபெறக்கூடியவை. எனவே அதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. கணினி வழியில் வழக்கம் போல் நடைபெறும் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அந்த யுஜிசி நெட் தேர்வு என்பது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு தேர்வானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த தேர்வு புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள்ளாக இந்த தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு ஏற்கனவே பேப்பர் பென் முறையில், அதாவது விடைத்தாளில்
சரியான விடைகளை தேர்வு செய்து அதை ஷேட் பண்ணக்கூடிய அளவிலான அந்த ஆஃப்லைன் மோட் எக்ஸாமாக இந்த தேர்வு நடைபெற்றிருந்தது. தற்போது இதில் மாற்றம் செய்யப்பட்டு இந்த தேர்வும் கணினி வழியிலான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் என்று ஒரு புதிய அறிவிப்பையும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த கணினி வழியிலான தேர்வை நடத்தினால் அதில் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதன் காரணமாக இந்த மாற்றத்தை செய்திருக்கிறது. இதே போன்று இயற்கை மருத்துவ முதுகலை மருத்துவ படிப்புகளில் தேர்வதற்கான அந்த பொது நுழைவுத் தேர்வு என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஜூலை 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக இன்னும் முதுகலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான அந்த நீட் நுழைவுத் தேர்வு தேதி என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அது குறித்த அறிவிப்பும் மிக விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.